12ஆம் வகுப்பு தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் இயற்பியல் ஆசிரியர் சந்தான கிருஷ்ணன். சென்ற வகுப்பில் மின் காப்புகளை பற்றியும் மின் காப்பான்களுக்குள்ளே ஏற்படுற மின்புலத்தை பற்றியும் அதுக்கப்புறம் ஒரு எளிய மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கான பொதுவான சமன்பாடு பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிற தலைப்பு இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இணைத்தட்டு மின்தேக்கினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கடத்தி தட்டுகள், சமதள தட்டுகள் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கும். இந்த ரெண்டு தட்டுக்களுமே ஒரே பரப்பில் உடையதாக இருக்கும். இந்த தட்டுகள் ஒரு சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கும். இதை நம்ம இணைத்தட்டு மின்தேக்கி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு தட்டுகளுடைய பரப்பும் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். இதனோட பரப்பும் அதே தான். இந்த ரெண்டு தட்டுகளுக்கு இடையிலான இடைவெளியை ஸ்மால் டி அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இடது பக்கம் இருக்கிற இந்த தட்டில் ப்ளஸ் கியூ அளவிலான நேர்மின்னோட்டங்கள் இருக்குது. இந்த ப்ளஸ் கியூ அளவிலான நேர்மின்னோட்டங்கள் இந்த தட்டுக்குள்ளே சீராக பரவி உள்ளது. இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிற தட்டில் மைனஸ் கியூ அளவிலான மின்னோட்டங்கள் இருக்குது. இந்த மைனஸ் கியூ அளவிலான மின்னோட்டங்கள் இந்த தட்டுக்குள்ளேயே சீராக பரவி இருக்குது. இந்த தட்டில் இருக்க மின்னூட்ட பரப்படுத்திய ப்ளஸ் சிக்மா அப்படி எடுத்துக்கலாம். இந்த தட்டில் இருக்க மின்னூட்ட பரப்படுத்திய மைனஸ் சிக்மான்னு எடுத்துக்கலாம். எண் மதிப்பில் ரெண்டுமே சமம் தான், ஆனால் குறி இங்கே மாறுபடுது. இந்த பக்கம் நேர்மின்னூட்டமும் இந்த பக்கம் எதிர்மின்னூட்டமும் இருக்கிறதுல தட்டுகளுக்கு இடையே மின்புலம் இருக்கும். இந்த மின்புலத்தோட மதிப்பை இ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நேர் மின்னோட்டம், இந்த பக்கம் எதிர் மின்னோட்டம் இருக்கிறதால இந்த ரெண்டு தட்டுகளுக்கு இடையேவும் மின்னழுத்த வேறுபாடு இருக்கும். இந்த தட்டுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு கேபிட்டல் வி அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு எளிய மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கான பொதுவான சமன்பாடு பார்த்தோம். அதாவது Q = C × V. இந்த சமன்பாட்டில் Cன்றது அந்த மின்தேக்கியின் மின்தேக்கு திறன். ஸோ C = Q/V. இதுதான் அந்த எளிய மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு. இப்போ இந்த மின்னழுத்த வேறுபாடு இந்த தட்டுகளுக்கு இடையே எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி இந்த சமன்பாட்டில் பிரதிட போகிறோம். அதுக்கு நம்ம மின்னழுத்த வேறுபாடு எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த மின்புலத்தையும் இந்த தொலையும் வச்சு கண்டுபிடிக்கலாம். நம்ம ஏற்கனவே மின்னழுத்தத்துக்கும் மின்புலத்துக்கும் இடையிலான தொடர்பு பார்த்துருக்கோம். அதாவது -dV = E × dx அப்படின்னு வரும். அதாவது மின்னழுத்த வேறுபாடு = மின்புலம் × தொலைவு அப்படின்னு இருக்கும். இதை நம்ம இந்த தட்டுக்கு எழுதும்போது V = E × d. ஈன்றது இந்த தட்டுகளுக்கு இடையே உள்ள மின்புலம், டின்றது அந்த தட்டுகளுக்கு இடையே உள்ள தொலைவு. இது அந்த தட்டுகளுக்கு இடையிலான மின்னழுத்த வேறுபாடு. இப்போ நம்ம இந்த V = ED சமன்பாட்டை யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம காஸ் விதியோட பயன்பாடில் சீராக மின்னூட்டம் பெற்ற முடிவிலா பரப்பு கொண்ட தட்டுகளுக்கு இடையிலான மின்புலத்தை பார்த்தோம். அந்த மின்புலத்தோட மதிப்பு E = σ/ε0 அப்படின்னு பார்த்தோம். அங்கே சிக்மான்றது ஒரு தட்டினுடைய மின்னூட்ட பரப்படர்த்தி. அந்த தட்டானது முடிவிலா பரப்பு கொண்டதாக இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம இதே சமன்பாட்டை பயன்படுத்தலாம். இந்த தட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பரப்பு தான் இருக்குது, இருந்தாலும் இந்த சமன்பாட்டை பயன்படுத்துகிறோம். எந்த சூழ்நிலையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தட்டுகளுக்கு இடையிலான இடைவெளி மிகவும் சிறியதாக இருக்கணும். அதாவது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, டி அந்த பரப்போடு ஒப்பிடும்போது மிகவும் சிறியதாக இருக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, d² is very much less than இந்த தட்டினுடைய பரப்பு. இப்படி இருந்ததுன்னா இந்த தட்டுகளுக்கு இடையிலான மின்புலத்துக்கான சமன்பாட்டில் நம்ம இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். Q σA இது மூணுத்தையும் தொடர்புபடுத்துகிற சமன்பாடு நம்மளுக்கு தெரியும். σ = Q/A. இப்போ σ = Q/A அப்படின்னு இந்த மின்புலத்தில் நம்ம பிரதிட்டோம்னா E = Q/A × ε0 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஈயோட மதிப்பை இந்த மின்னழுத்தத்துக்கான சமன்பாட்டில் நம்ம எழுதிக்கலாம். இந்த V தான் இந்த ரெண்டு தட்டுகளுக்குடைய உள்ள மின்னழுத்த வேறுபாடு. இப்போ V = ஈக்கு பதிலாக Q/A∈0. இப்போ QD/A∈0 அப்படின்னு வரும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்
சி மின்தேக்கத்திற்கான சமன்பாடு C = Q/V. இந்த மின்தேக்கத்திற்கான சமன்பாட்டில் இந்த வியோட மதிப்பை நம்ம பிரதியிடலாம். இதில் Q கேன்சல் ஆகிடும், A ε0 மேலே வந்துடும். அப்போ C = ε0A/D. இதுதான் இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு. இந்த சமன்பாட்டிலேருந்து இந்த பரப்பானது இந்த மின்தேக்கு திறனுக்கு நேர்த்தகவல் இருக்குது. ஸோ அப்போ தட்டோட பரப்பை நம்ம அதிகரிச்சோன்னா மின்தேக்கு திறனானது அதிகரிக்கும். அதேமாதிரி தட்டுகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைச்சோன்னா மின்தேக்கு திறன் அதிகரிக்கும். எப்படி இடைவெளியை குறைச்சா மின்தேக்கு திறன் அதிகரிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இடைவெளியை குறைக்கும் போது அதாவது டியோட மதிப்பு குறையும், அப்போ மின்னழுத்த வேறுபாடும் குறையும். மின்னழுத்த வேறுபாடு குறைஞ்சதுன்னா இங்கே C = Q/V, வியோட மதிப்பு குறையும் போது மின்தேக்கு திறனின் மதிப்பு அதிகரிக்கும். இந்த கொஸ்டினை 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அது இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கான கோவையை பெறுக அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற தலைப்பு மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றல். ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியை எடுத்துக்கலாம். இந்த மின்தேக்கியில் நேர்மின்னோட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது, அதுக்கு சமமான அளவு எதிர்மின்னோட்டங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க தட்டில் இருக்கும். ஒவ்வொரு தட்டோட பரப்பளவு A, தட்டுகளுக்கு இடையிலான தொலைவு d அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு தட்டுக்கும் இடையிலான மின்னழுத்த வேறுபாடு V அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடது பக்க தட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு நேர்மின்னோட்டங்கள் இருக்கும். இந்த நேர்மின்னோட்டத்து கூட நான் கூடுதலாக கொஞ்சம் மின்னோட்டங்களை கொண்டு வந்து சேர்க்குறேன். அதாவது dq அளவிலான மின்னோட்டங்களை இதில் கொண்டு வந்து சேர்க்குறேன். இது நேர்மின்னோட்டம், மிகச்சிறிய அளவிலான நேர்மின்னோட்டம். இந்த dqவை இந்த தட்டோடு நான் சேர்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட வேலையை நான் செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா நேர்மின்னோட்டமும் ஒரு விலக்கு விசையை கொடுக்கும். அந்த வேலையின் மதிப்பு dW = அந்த தட்டுகளுக்கு இடையிலான மின்னழுத்த வேறுபாடு dq. இங்கே மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றல்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்த மொத்த மின்னோட்டத்தையும் கொண்டு வரதுக்கு நம்ம செய்த வேலையின் அளவு தான் இங்கே மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு பார்ப்போம். C = Q/V. இதில் V = அப்படின்னு இந்த சமன்பாடு எதுனா V = Q/Cன்னு வரும். ஸோ இந்த வியோட மதிப்பை நம்ம இதில் பிரதியிடலாம். இந்த சமன்பாடு 1 தொகையிடலாம். அப்படி தொகையிடும்போது இது dW W மாறிடும். W = dqவை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுறோம். இங்கே மின்னூட்டத்தை சுழி மதிப்புலேருந்து Q மதிப்புக்கு இந்த மின்னூட்டத்தை அதிகப்படுத்துகிறோம் அந்த தட்டில். இப்போ விக்கு பதிலாக இந்த சமன்பாடு போடலாம். Q/C dq. இதில் C ஆனது மின்தேக்கு திறன். இந்த இணைத்தட்டு மின்தேக்கி அது மாறிலியாக இருக்கிறதால அதை வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போ Q dq அப்படின்னு வரும். 1/C (0 to Q dq). ஸோ Q இன்டகிரேஷன் பண்ணால் Q²/2 அப்படின்னு வரும். 1/C Q²/2. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 0லேருந்து Q வரைக்கும். Qவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது Q²/2ன்னு இருக்கும். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் மொத்தமாக 0 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். W = 1/C Q²/2. இது Q சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 சப்ஸ்டியூட் பண்ணால் மொத்தமாக 0 ஆகிடும். அப்போ செய்யப்பட்ட வேலை W = 1/2 Q²/C அப்படின்னு வருது. இந்த செய்யப்பட்ட வேலை தான் இந்த மின்தேக்கியினுள் சேமிக்கப்பட்ட ஆற்றலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மின்தேக்கியில் சேமிக்கப்பட்ட ஆற்றலை UE அப்படின்னு எழுதலாம். UE = 1/2 Q²/C அப்படின்னு எழுதலாம். இந்த சமன்பாட்டில் நம்மளுக்கு தெரியும் Q = C × V அப்படின்னு தெரியும். ஸோ
ஸோ அப்போ நம்ம க்யூக்கு பதிலாக சிவியை பிரதியிடலாம். அதாவது q இஸ் ஈக்குவல் டு சிவி அப்படின்னா அப்போ q ஸ்கொயர் என்ன வரும்? சி ஸ்கொயர் இன்ட்டு வி ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இங்கே சி ஸ்கொயர் இன்ட்டு வி ஸ்கொயர் போட்டோம்னா சி ஸ்கொயரில் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ 1/2 சிவி ஸ்கொயர்னு வரும். ஸோ யூஇ இஸ் ஈக்குவல் டு 1/2 சிவி ஸ்கொயர். இதுவும் மின்தேக்கியில் சேமிக்கப்பட்ட ஆற்றலுக்கான சமன்பாடு தான். இது சமன்பாடு 2, இது சமன்பாடு 3, இது சமன்பாடு 4. ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஆற்றல் எந்த இடத்துல இருக்கும், இந்த மின்தேக்கிக்குள்ளே இந்த ஆற்றல் எந்த இடத்துல சேமிக்கப்படும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இணைத்தட்டு மின்தேக்கியில் சேமிக்கப்படும் மொத்த ஆற்றலுக்கான சமன்பாடு யூஇ இஸ் ஈக்குவல் டு 1/2 சி இன்ட்டு வி ஸ்கொயர். இந்த சின்றது இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறன். இந்த சமன்பாடு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி. இதில் மின்னழுத்த வேறுபாடை இப்படி எழுதலாம். மின்புலத்தின் மதிப்பு இன்ட்டு தட்டுகளுக்கு இடையிலான தொலைவு அப்படின்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டு வேல்யூவும் இந்த சமன்பாட்டில் பிரதியிடலாம். யூஇ இஸ் ஈக்குவல் டு 1/2 இந்த சிக்கு பதிலாக இந்த வேல்யூ எழுதலாம். எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி. இங்கே வி ஸ்கொயர் இருக்குது. வியோட மதிப்பு இ இன்ட்டு டி. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்கே கீழே ஒரு டி இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் போயிடும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 1/2 இந்த டி இருக்காது. எப்சிலான் நாட் இங்கே டியை முன்னாடி எழுதிக்கிறேன். ஏ இன்ட்டு டி இன்ட்டு இ ஸ்கொயர். இங்கே ஏன்றது இந்த தட்டோடைய குறுக்கு பரப்பு, டின்றது அந்த தட்டுகளுக்கு இடையில் உள்ள தொலைவு. ஸோ அப்போ ஏ இன்ட்டு டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்டுகளுக்கு இடையில் உள்ள பருமனை குறிக்கும். அதாவது தட்டுகளுக்கு இடையில் அடைபடுற கன அளவு. இது மின்தேக்கியின் தட்டுகளுக்கு இடையில் சேமிக்கப்பட்ட மொத்த ஆற்றலின் மதிப்பு. இந்த மின்தேக்கி தட்டுகளுக்கு இடையில் உள்ள பருமனில் ஓரலகு பருமனில் சேமிக்கப்பட்ட ஆற்றலை எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிலை மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலை மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தி ஸ்மால் யூஇ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் யூஇ டிவைடட் பை அந்த பருமனை எழுதுவோம். கேபிட்டல் யூஇயை அந்த பருமனால் வகுத்துட்டுனா அதாவது ஏடின்றது தான் இங்கே பருமன். இப்போ ஸ்மால் யூஇ இஸ் ஈக்குவல் டு 1/2 எப்சிலான் நாட் இன்ட்டு இ ஸ்கொயர். ஸோ இந்த சமன்பாடு 5 பார்க்கும்போது இந்த நிலை மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தியானது இந்த தட்டுகளுக்கு இடையில் இருக்கிற மின்புலத்தை மட்டும்தான் சார்ந்திருக்கு அப்படின்றது தெரியுது. அந்த தட்டுகளுக்கு இடையில் இருக்கிற மின்புல மதிப்பு அதிகமாக இருந்தால் ஆற்றல் அடர்த்தியானது அதிகமாக இருக்கும். அந்த மின்புலத்தின் மதிப்பு குறைஞ்சதுன்னா ஆற்றல் அடர்த்தியும் குறையும். இவ்வளோ நேரம் நம்ம மின்தேக்கு திறன் மற்றும் அதில் சேமிக்கப்படும் ஆற்றலை பார்த்தோம். இந்த மின்தேக்கியானது நிறைய இடங்களில் பயன்படுது. அதாவது நிறைய மின் சுற்றுகள் மற்றும் மின்னணு சுற்றுகளில் இந்த மின்தேக்கியோட பயன்பாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ஃப்ளாஷ் வரும், ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தை கொடுக்குறது ஒரு ஒளித்தெரிப்பு மின்தேக்கி. இந்த மின்தேக்கிலேருந்து தான் அந்த ஃப்ளாஷ் வருது. இந்த மின்தேக்கியானது மருத்துவத்துறையிலையும் பயன்படுது. இப்போ திடீர்னு யாருக்காவது ஒரு மனிதருக்கு இதய துடிப்பு நின்று போச்சுன்னா அதிக மின்னாற்றலை அவருடைய நெஞ்சு பகுதியில் செலுத்துவாங்க. அப்படி செலுத்தும்போது அவருடைய இதயம் துடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அதிகப்படியான மின்னாற்றலை செலுத்துறதுக்கு ஒரு 175 மைக்ரோஃபேரட் அளவிலான ஒரு மின்தேக்கி பயன்படுது. அதேமாதிரி நம்ம வாகனங்கள் இருக்கு இல்லையா, பைக்கு, காரு, இந்த இடத்துல என்ஜினில் பெட்ரோல் அல்லது டீசல் எரிக்கப்படும் போது அந்த இடத்துல தீப்பொறி உருவாகுவதை தடுக்கிறதுக்கு இந்த மின்தேக்கியானது பயன்படுது. அப்புறம் பவர் சப்ளை இருக்குது இல்லையா, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வீடுகளுக்கு பவர் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், அதாவது ஏற்ற இறக்கத்தை குறைக்கிறதுக்கும் அப்புறம் அதனுடைய பயனுறுதிறனை அதிகரிக்க செய்வோம் இந்த மின்தேக்கிகள் பயன்படுது.
இதனோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.